ஆஹா, நல்ல நாளும் அதுவுமா இவனை தேடி வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. பாக்கெட்டில் கத்தையாக பணம் வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கான ஐயா. நாமளும் போய் ஒரு வணக்கத்தை போட்டு கிடைக்கிறத வாங்குவோம். ஆஹா, அங்கேருந்து கிளம்பி அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறான் ஐயா. இடத்துல நிற்க மாட்டேங்கிறானே. இப்போ போய் நம்ம வணக்கம் போட்டால் வணக்கத்தை வாங்கிட்டு எனக்கு என்னான்னு போயிடுவான். அப்பாடா, ஒரு இடத்துல நின்றுட்டான். வணக்கம்பா, எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். ஏப்பா வணக்கம், இன்னைக்கு விசேஷ நாளுப்பா. தெரியுமே, அதனால தான் வர்றவங்களை எல்லாரையுமே கவனித்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன். நானும் அதுக்காக தான்ப்பா வந்திருக்கேன். ஆஹா, பைக்குள்ளே கையை விட்றான்யா, பணம் இப்போ வெளியே வந்துடும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஆஹா, விட்ட கையை வெளியில் எடுத்துட்டானே ஐயா. வாங்க போகிற நேரத்தில் வணக்கம் சொல்லி கெடுத்துட்டானே ஐயா. அப்பா, அவன் போயிட்டான். ஆஹா, பைக்குள்ளே கையை விட்றான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆஹா, அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கேப்பு விட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவான். ஆமாம். 1 hour later. ஆஹா, பைக்குள்ளே கையை விட்றவனு பணம் எடுக்க விடாமல் வணக்கத்தை சொல்லி இப்படி பண்ணுறாங்களே ஐயா. எத்தனை வாட்டி தான் பைக்குள்ளே கையை விட்டு விட்டு எடுப்பான். ஒரு வாட்டியாவது அந்த பணத்தை எடுத்து நமக்கு கொடுத்துட்டா போய்கிட்டே இருப்போம்ல. நாம் வணக்கம் போட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தெரியலையே ஐயா. ஓசியில் வர பணம் எதுக்கு விடணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணியாச்சும் வாங்கிட்டு போயிட வேண்டியது தான். பிஸியான நேரத்தில் வந்துட்டோம், அதான். அவன் நமக்கு அப்புறம் வணக்கம் போட்ட யாருக்குமே அவன் பணம் கொடுக்கலையே. கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான். இவன் எதுக்காக பைக்குள்ளே கையை விட்றான்னு புரியலையே ஐயா. ம், இப்படியே இருந்தா வேலைக்காகாது. கேட்ட வேண்டியதான் வாயை திறந்து. ஆஹா, கேட்கணும்னு முடிவு பண்ணால் அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து வணக்கம் போடுறானே ஐயா. அப்பா, ஃப்ரீ ஆகிட்டான். ஏப்பா, விசேஷ நாள்னு உன்னை தேடி வந்தேன், ஏதாச்சும் கொடுப்பேன்னு பார்த்தா பைக்குள்ளே கையை விட்ற வணக்கம் சொல்கிற, பைக்குள்ளே கையை விட்ற வணக்கம் சொல்கிற. நான் எவ்வளோ நேரம் தாம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறது? இப்போ யாரும் இல்லை, டக்குன்னு பைக்குள்ளே கையை விட்டு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அதை குடிய. அப்பாடா, பைக்குள்ளே கையை விட்டுட்டான். என்னது, செல்ஃபோன் வெளியில் எடுக்கிறான். நான் பைக்குள்ளே கையை விட்டது பணம் எடுக்கத்தான்னு நீ நினச்சியா? ஆமாய்யா, 1 மணி நேரமாக என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணணும்னு பைக்குள்ளே இருக்கிற ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுறேன். வரிசையாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னது, ஃபோனா? அப்போ பணம் எடுக்க நீ பாக்கெட்டில் கையை விடலையா? இல்லை, செல்ஃபோனை எடுக்கத்தான் பைக்குள்ளே அப்பப்போ கையை விட்டேன். ஏப்பா, அப்போ நான் வணக்கம் போட்டது? ஆமாம், எதுக்காக நீ வணக்கம் போட்ட? ஏப்பா, புரியாத மாதிரி கேட்குற. ஓ, கவனிக்க சொல்லி வணக்கம் போட்டியா? நான் கவனிக்கலை. அதுக்கு என்னப்பா, இப்போ கவனி. இப்போது கவனிச்சிட்டேன், ஆனால் என்னால் உன்னை கவனிக்க முடியலை. இருந்த பணமெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏப்பா, ஜிபேயில் அனுப்புப்பா. ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல, வெயிட் பண்ணு. அப்பாடா, செல்போனை எடுக்க பைக்குள்ளே கையை விட்றான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்களே ஐயா. ஆஹா, ஓசிக்கு ஆசைப்பட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணது நம்மளோட தப்பு தாயா. ஓசியில் கிடைக்கிறது கூட லக்கு இருந்தாதாயா கிடைக்குது. என்னது, செல்ஃபோனில் மெசேஜ் சத்தம் கேட்குது. ஜிபே அனுப்பிட்டான் போல இருக்கு. எடுத்து பார்ப்போம். ஆஹா, நன்றி வணக்கம்னு அனுப்பியிருக்கானே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.